ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி, இதில் நம்ம 3வது அத்தியாயத்தில் இருக்கோம். நாரதர் துவைத பக்தி. இதில் நாரதர் துவைத பக்தி அத்வைத பக்தி பற்றி விளக்கிட்டு வராரு. துவைத பக்தியில ஃபார்மல் பக்தி, இன்ஃபார்மல் பக்தி. இன்ஃபார்மல் பக்தி என்பது நமக்கு எப்படி வழிபடணும்னு தோணுதோ அதன் பிரகாரம் வழிபட்டு கொண்டிருப்பது இன்ஃபார்மல் பக்தி, துவைத பக்தி. நான் வேறு இறைவன் வேறு உலகம் வேறு அந்த ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருந்துட்டு இருக்கிறது தான் துவைத பக்தி. ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல், அது வந்து இட் இஸ் நாட் கம்பல்சரி. அதுக்கப்புறம் கம்பல்சரி எதுனா ஃபார்மல் துவைத பக்தி. இறைவன் தேவதைகளை எப்படி வழிபடணும், பூஜிக்கணும், சாண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்ன பிரகாரம் ஃபாலோ பண்ணி பக்தி. பக்தி மீன்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அஃபெக்ஷன் அண்ட் கிராட்டிடியூட். அதை வெளிப்படுத்துதல், முறைப்படி வெளிப்படுத்துதல் ஃபார்மல் துவைத பக்தி. இதெல்லாம் தான் சாதனம். எதற்கு? அதற்கு அத்வைத பக்திக்கு. அத்வைத பக்தின்னு என்ன? அத்வைத ஞானம். இங்கு இருப்பதனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்லங்கிறது அத்வைத ஞானம் இஸ் ஈக்குவல் டு அத்வைத பக்தி. அந்த அத்வைத பக்திக்கு வரணும்னா இந்த துவைத பக்தி, ஃபார்மல் துவைத பக்தி என்பது அவசியம். அப்போ அது அவரு நிறைய இது சாதனம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பல சாதனங்களை அவர் சொல்றார். அத்வைத பக்திக்கு வரக்கூடிய சாதன மீன்ஸ் என்னென்ன அப்படிங்கறதா 3வது அத்தியாயம். பக்தி சாதனானி. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? காயந்தி ஆச்சாரியாக. ஆச்சாரியர்கள் எதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி, ஆச்சாரிய மீன்ஸ் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஃபாலோ பண்ணி, ஆச்சரத்தி இது ஆச்சாரியக, யார் வாழ்றாங்களோ அவங்க சொல்ற முறைப்படி சாதனங்கள். எதுக்கு? துவைதத்திலிருந்து அத்வைத பக்திக்கு வர்றக்கு சாதனங்கள் காயந்தி ஆச்சாரியாக, அவர்கள் செய்கிற உபதேசம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நமக்குள்ள என்ன பண்ணணும்? விஷய தியாகம். பொருள்களை அதிகமாக அபரிக்கிரகன்னு படிப்போம். அதாவது பொருள்களை அதிகமாக, உறவுகளையோ பொருள்களை அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. விஷய தியாகம் இஸ் அ சாதனம் டு கெட் இன் டு அத்வைத பக்தி. அடுத்தது சங்க தியாகம். சங்கம்னா ஒரு மனதின் நான்கிற, மனம் நான், புத்தி நான், நம்மை நாம சங்கப்படுத்திக் கொள்வது, அதிலிருந்து விடுபடுதல். சங்க தியாகம். அகங்காரம், அதன் மூலியமா வருகிறது மமக்காரம். இதையெல்லாம் என்ன பண்ணணுங்கிறாரு? தியாகம் பண்றதுங்கிறது சாதனம் ஃப்ரம் துவைதத்து டு அத்வைத பக்திக்கு, ஞானத்துக்கு போறக்கு. அடுத்து என்ன சொன்னாரு? அவ்யாவிருத்த பஜனாத்து. அவ்யாவிருத்தனா ரெகுலர் ஃபாலோயிங். என்ன பண்ணணும்? ஒரு டிவோஷனல் எக்ஸசைசஸ் சொல்லுவோம். ரெகுலரா ஒரு பூஜை புனஸ்காரம் சாண்டிங்கிறது ரெகுலரா அவ்யாவிருத்த. வாரத்துக்கு ஒரு நாள் பூஜை பண்றேன், செவ்வாய்க்கிழமை பண்ணா, சனி வெள்ளிக்கிழமை பண்ணா பத்தாதா? தினமும் பண்ணணுமா? அப்படி யார் சொல்றப்பா? அவ்யாவிருத்த, ரெகுலர், நித்திய பூஜை நித்தியம் பண்ணணும். கம்பல்சரின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, டெய்லின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நித்தியத்துக்கு. அதனால அந்த பேஜ் என்ன? நித்திய பூஜைன்னு வேறு. பஞ்சமகா யக்னங்கள்ல தேவதா யக்னம்ங்கிறது நம்ம பண்ணணும், டெய்லி பண்ணணும். பண்ணலினா என்னங்க வரும்? அடுத்த கேள்வி எல்லாரும் கேட்கறது, பிரத்யவாய தோஷம். ஏன்னா பஞ்சமகா யக்னங்கள் யூ ஷுட் டூன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம பண்ணலினா என்ன வரும்? வாட் ஆர் தி திங்ஸ் இறைவன் யூ ஷுட் டூ? தேவதா யக்னம், ரிஷி யக்னம், பூத யக்னம், நர யக்னம், இந்த மாதிரி பித்ரு யக்னம், இதெல்லாம் பண்ணலேனா பிரத்யவாய தோஷம். அடுத்தது என்ன சொல்ல? ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது லோக அப்பி. நீ இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் ஒரு அப்ரிசியேஷன், எதை பார்த்தாலும் அதை இறைவனுடைய வெளிப்பாடாக காண வேண்டும். எதா இருந்தாலும் அது அந்த சரீரத்துக்குண்டான
இது கிடையாது. ஒரு புகழ் வருது ஒருத்தருக்கு, ஒருத்தர் ஒரு கிரிக்கெட்ல எக்ஸ்ட்ராடினரியா வின் பண்றாங்க, ஒருத்தர் பேஸ்கெட் பால் ஏதோ ஒரு விளையாட்டோ பளு தூக்கும் முயற்சியோ, ஒருத்தர் ஒரு சினிமாவில் ஃபேம் ஆகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்துக்கு உண்டானது அல்ல. அது ஈஸ்வரனுடைய வெளிப்பாடாக நீ பாரு. உலகத்தில் எந்த விதமான அப்ரிசியேஷனான பொருளை பார்த்தினாலும் அது இறைவனுதுன்னு பாரு. அடுத்து என்ன பார்த்தோம்? முக்கியஸ்து மகத் கிருப்பையா. இப்ப இதுல இருந்து இந்த 38 42 வரைக்கும் எதை பத்தி சொல்றாரு? இதுக்கெல்லாம் சாதனம் என்ன? எது? துவைத பக்தியிலிருந்து அத்வைத ஞான பக்திக்கு வர்றக்கு மெயின் இது எல்லாத்தையும் விட சத் சங்கம், சத்புருஷானாம் சங்கம். ஒரு குரு வேதாந்தம், குருவோட ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவோடு ரெகுலரா ஒரு கம்யூனிகேஷன் சங்கம். அப்படின்னா ரெகுலரா கம்யூனிகேஷனா தப்பா புரிஞ்சக்கூடாது. என்னோட பர்த்டேக்கு வாரான ஒரு நாள் வியாழக்கிழமை குருவாரம் போய் ஒரு குருவை நம்ம பார்த்துட்டு பழமெல்லாம் வச்சு தர்சனம் பண்ணிட்டு கால் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா சத் சங்கமானா? கிடையாது. சத் சங்கம் என்பது வேதாந்த விஷயங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுதல் தான் இந்த இடத்துல அவர் சொல்ற சத் சங்கம். அதுக்கு என்ன வேணுங்கிறாரு? அதுக்கு வேணும்னா உனக்கு என்ன வேணும்? மகத் சங்கம் வேணும்னா உனக்கு என்ன வேணுங்கிறாரு? பகவத் கிருப்பையா வேணும். கிருப்பா, அவரு மேல அனுகிரகம் காட்டினா தான் உனக்கு யார் கிடைப்பா? குருவே கிடைப்பார்கள். சத் சங்க குரு கிடைப்பாங்க. ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிடைக்கிறாங்கன்னா நமக்கு மேல என்ன இருக்கணும்? பகவத் கிருப்பையா. அதனாலதான் உனக்கு இந்த சத் சங்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது மகத் சங்கத்சு என்ன சொல்றாரு? மகத் சங்கம், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட வேதாந்த நடத்துற குரு கிடைக்கிறதுங்கிறது துர்லபம், வெரி ரேர். அதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆச்சரிய வித்துங்கிறத பகவான் பகவத்கீதையில சொல்வாரு. குரு ஆச்சரியம், ஸ்டூடெண்ட் ஆச்சரியம், வந்து உட்கார்றது ஆச்சரியம், அதை விட எல்லாத்தோட ஆச்சரியம் புரிந்து கொள்வது. அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு? அகம்யக அமோகச்ச, அவரோட வேல்யூ தெரியாது, சொன்னாலும் புரியாது. பக்கத்திலே இருப்பாங்க, ஆனா அவரோட வேல்யூ தெரியாது. இல்ல யாராவது போய் சொன்னாலும் அதோட வேல்யூ அவங்களுக்கு சுயமாவும் தெரியாது, சொன்னாலும் தெரியாது. எது? மகத் சங்கத்தினுடைய பெருமைகளையும் மகிமையும் சொன்னா கூட புரியாது. லப்யதேபி தத் கிருப்பையாய. சோ சத் சங்கமே எப்படித்தான் நமக்கு கிடைக்குது? பகவானுடைய கிருப்பையினால மட்டும்தான் கிடைக்குது. நம்மளுடைய சுய முயற்சியில் பெறுவது சத் சங்கம் அல்ல. அதுக்கு என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணணும்? ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கு முன்னால உனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்குள்ள போய் பூந்துக்கோ. அது வந்து வெறும் பக்தி கிளாஸா இருக்கலாம், ஒரு சாண்டிங் கிளாஸா இருக்கும். எதுக்குள்ளே உள்ள போகும்போது இறைவன் ஒரு சத்சங்க குருவை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவா. அதுல டவுட்டே கிடையாது. முதல்ல என்ன கிடைக்குதோ அதுக்குள்ள இறைவன் என்ன வேண்டிக்கணும்? எனக்கு ஒரு நல்ல குரு வேணும்னு வேண்டிக்கிட்டு நீ எங்க வேணா உள்ள போ. கடைசியில எங்க உன்னை வழி நடத்தி, ஏன்னா அவரு தான் இறை ஈஸ்வரன் நினைத்தா மட்டும்தான் சத் சங்கத்துக்குள், சத் புருஷானாம் சங்கத்துக்குள் நாம் வர முடியும். சுய முயற்சியில் ஏன்னா யாரு சத்குருன்னு தெரியும், எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க? சோ அவருடைய உதவி இல்லாமல் சத் சங்கத்துக்குள்ள வர முடியாது. அதைத்தான் அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்குதான் அதுதான் முக்கியம்ங்கிறாரு. அடுத்தது தஸ்மின் தஜ்ஜனே, ஏன் அவ்வளவு இறைவனை ஈஸ்வரனை விட ஏன் இவர் குருவை பெருசா சொல்றாருன்னா ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் இல்லைன்றுவார். கடைசி என்ன சொல்றாரு? அபேதம். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவுக்கும் அந்த ஞான நிஷ்டையில் இருக்கிற குருவு இஸ் ஈக்குவல் டு யாரு? இறைவன். அதனால என்ன சொல்றாரு? அவருடைய அருள் இவர் கிடைச்சாரு, இவருடைய அருள் அவர் கிடைக்கிறாராங்கிறது வேண்டாம். ரெண்டு பேரும் சமம். எந்த இடத்துல சமமாகறாங்க? உபாதியில் பேதம் இருக்கு. எப்படிங்க குரு வந்து ஈஸ்வரன் என்ன பண்ணிச்சுக்காரு? இந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், லயம் பண்றார். இந்த குரு என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பேதம் எங்க இருக்கு, அபேதம் எங்கேன்னு புரிஞ்சுக்கணும். வாச்சியார்த்தமாக நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன வாச்சியார்த்தமா பார்க்கலாமா? எஸ், கரெக்ட். வாச்சியார்த்தமா பார்க்கும்போது ஈஸ்வரனுக்கு குருக்கு என்ன இருக்குது? ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. வாச்சியார்த்தம் நேரடி பொருளாக பார்க்கும்போது. ஆனா எது? உபாதி பேதம். அதெல்லாம் என்ன பேதம்? உபாதி. அவரோட ஈஸ்வருடைய உபாதி என்ன? மாயா, திரிகுண ஆத்மிகா மாயா. சாதாரண ஆளிலே அவரோட உபாதி. இந்த குருவோட உபாதி என்ன? சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள இருந்துகிட்டு அவரால் என்ன பண்ண முடியும்? சர்வஜ்ஞாக ஆக முடியுமே தவிர ஈஸ்வரனை போல் சர்வ வித்தாக ஆக முடியாது. ஏன்? அவர்கிட்ட உபாதி மாயா. அதனாலதான் நாலேஜ் இன் டீட்டெயில் அவருக்கு இருக்கும். ஒரு புழு எப்படி படைக்கிறது, ஒரு கொசு எப்படி படைக்கிறது, ஒரு மனிதன் எப்படி படைக்கிறது, அவனுடைய கர்ம பலன் என்ன, எந்த சூழலை அமைச்சு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு சர்வ வித்து அது ஈஸ்வரன்.
குரு அதெல்லாம் ஆக முடியாது அவர். ஆனா எந்த இடத்துல சாமானிய ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அகங்காரத்தை விட்டொழிந்து மமக்காரத்தை விட்டொழிந்த இடத்தில் குரு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. அந்த இடத்துல தான் 2 பேரும் சமமாகறான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சொசைட்டில ஒரு தவறான இருக்கு. ஞானத்தை பெற்றுட்டாங்களா, கண்ணை மூடி அடிக்கடி தயாரித்து சொல்றதா, கண்ணை மூடி எழுத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு என் மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்லுங்க குருஜினா, அவர்னால சொல்ல முடியாது. அவர் ஈஸ்வரன் கிடையாது. சர்வஜ்ஞக பட் நாட் சர்வ வித்து. தேவையே இல்லை, அது ஈஸ்வரன் பண்ணிட்டு போறார். ஞானி சர்வவித்தாய் என்னங்க பண்ண போறோம்? நாம தனியாக இன்னொரு பிரான்ச் போட்டு இன்னொரு உலகமா படைக்க போறோம்? இருக்கட்டும், அவரே இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சாமானிய ஞானம் இங்கிருப்பதனைத்தும் ஈஸ்வரனை தெரிவித்து வேறில்ல. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அது புரிஞ்சா போதும். அது அந்த இடத்துல 2 பேரும் சமம், அபேதம். இப்ப நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது அடுத்த ஸ்லோகம். ததேவ முடிக்கிறார், சத்சங்கத்தினுடைய பெருமையை முடிக்கிறார். சத்குருவினுடைய பெருமையை இந்த இடத்துல நாரதர் கம்ப்ளீட் பண்றாரு. என்ன ஸ்லோகம், என்ன சூத்திரம்? சத்சங்கம் இதோட ஓவர் ஆகுது. 42வது. ததேவ சாத்தியதாம், ததேவ சாத்தியதாம் எம்பசைஸ் பண்றதுக்காக 2 டைம்ஸ் சொல்றாரு. சத்து ஏவ, சதேவன் என்ன? சத்து எப்படி பிரிங்க சான்ஸ்கிரிட்? தத்து ஏவ, தத்து ஏவ சாத்தியதாம், தத்து ஏவ சாத்தியதாம், அதுவே சாதிக்கப்படட்டும். சாத்தியம், சாத்தியம் என்ன? சாதிக்கப்படட்டும், அடையப்படட்டும். சத்திய திருப்பி சொல்றது, அதுவே எது? சத்புருஷானாம் சங்கம் சாதிக்கப்படட்டும். திருப்பி சொல்றாரு சத்புருஷா. தத்துங்கிறது மேல எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? சத்புருஷானாம் சங்கம், சத் சங்கம், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாதிக்கப்படட்டும். இன்னொரு தடவை சொல்றாரு சாதிக்கப்படட்டும், கண்டிப்பாக நீ அதை அடையணும், சாத்தியமாக வச்சு முயற்சி செய்யே. சத்புருஷானாம் சங்கத்தை அடையணும், இதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா சத்குருவே தான் உங்களை என்ன பண்ண முடியும்? அவருதான் விசாரத்தின் மூலியமாக உங்களை மோட்சத்துக்கு இட்டு செல்ல முடியும். சோ அவரை கெட்டியாக பிடித்து கொள்வது என்பது புத்திசாலித்தனம். பகவானிடம் எனக்கு சரியான குருவை காட்டுங்கள் கேட்டு வேண்டிக்கிட்டு நாம யாரு முதல்ல கண்ணுக்கு வராங்களோ அவங்க முன்னால நாம ஜாயின் பண்ணிட்டோம்னா அவரே சத்புருஷரிடம் கூட்டி செல்வார். அவரால் மட்டும்தான் சரியான சத்குருவை உங்களுக்கு காட்ட முடியும், நாமளே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னா என்னன்னே தெரியாம நீங்க எப்படி போய் கண்டுபிடிக்க போறீங்க? சோ யார் வேணும்? ஈஸ்வருடைய அருள். இந்த கிளாஸுக்குள்ள வர்றீங்க அப்படின்னாவே ஈஸ்வருடைய அருள் இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும். இதை காட்டி கொடுத்தது நீங்களோ உங்க ஃப்ரெண்டோ அல்ல, ஈஸ்வரனுடைய அருள். சரி, ஏங்க சில பேர்த்துக்கு மட்டும் ஈஸ்வரன் அருள் பண்றாரு, சில பேர்த்துக்கு இந்த வகுப்பை பத்தி ஏன் தெரியல? புண்ணியம் பாப்பம். ஈஸ்வரன் இஸ் நாட் பார்ஷியல். சில பேர்த்து மட்டும் கூட்டு வந்து குரூப்ல உட்கார வச்சு மற்றவங்க எல்லாம் கண்டுக்காம பண்றது. ஈஸ்வரா இஸ் நாட் பார்ஷியல். ஓரவஞ்சனம் பண்றவர் அல்ல. நம்ம அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்ததுன்னா அவர் கொண்டாந்து உட்கார வைப்பார். நம்ம அக்கௌண்ட்ல புண்ணியம் இல்லைன்னா பெட்டர்ல நெக்ஸ்ட் பர்த் விட்டுருவார். வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. இந்த ஜென்மத்திலேயாவது அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு, உனக்கு அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ற நானு உட்காண்டாந்து உட்கார வைக்கிறேன்ட்டு அவர் என்ன சொல்றாரு? பெட்டர் லக் நெக்ஸ்ட் பர்த்னு சொல்லிட்டு போயிடுவாரே தவிர ஈஸ்வரன் இஸ் நாட் பார்ஷியல். அவர் ஓரவஞ்சன வாக்குறவர் அல்ல, வேறுபாடு வாக்குவர் அல்ல. அவருடைய படைப்பில் அனைத்தும் ஒன்றே. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் என்னது. இப்போ அடுத்தது இந்த சூத்திரம் இதோட முடிஞ்சது. இதோட என்ன சப்ஜெக்டே முடியுது? சத்புருஷர்களோடு நீங்க போய் சேர்றதே என்னது? சாதனம். 4-5 சூத்திரங்கள் சொல்றாரு. சத்புருஷானாம் சங்கம், சத் சங்கம், அதோடைய வேல்யூ. அடுத்து போலாம். அடுத்து 43வது சூத்திரம். இப்ப ஆப்போசிட்டா பேசுறாரு. என்ன பேசுறாரு? துஸ்ஸங்கா. ஆப்போசிட். சத் சங்கத்துக்கு ஆப்போசிட் போட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல என்னது? துரியோதனன். அந்த தூ போட்டாவே என்னது? ஆப்போசிட் அர்த்தம். துஸ்ஸங்கா சர்வதைவ தியாஜ்யஹ. அப்ப எப்படி பிரிக்கணும்? துஸ்ஸங்கா சர்வதக ஏவ, சர்வத ஏவ தியாஜ்யஹ. தியாஜ்யஹ என்ன அர்த்தம்? துஸ்ஸங்கத்தை மீனிங். துஸ்ஸங்கம்னா கெட்டவர்களுடைய கூட்டுறவு. முதல்ல யார் கெட்டவங்கன்னு சொல்ல போறேன். அது அவங்க ஜெனரலா அந்த வேர்டு கெட்டவர்களுடைய சங்கம், ஒரு கூட்டுறவு வச்சுக்கிறது.
ஒரு சங்கம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவர்களோட ஒரு தொடர்பு, அவங்க சர்வத்தானாக எல்லா இடத்திலும் எல்லாவற்றாலும் என்ன பண்ணணும்? ஒதுக்கப்பட வேண்டும். வெறுக்கப்படுவது அல்ல, அண்டலை பண்ணி வச்சுக்கணும். வெறுப்பதல்ல, ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா தியாஜ்யங்கிறது வேற, துவேஷம்ங்கிறது வேற. ஒருத்தர் அந்த துசங்கம் கெட்டவர்களுடைய கூட்டுறவை நீங்க தியாஜ்யக தான் போட்டிருக்கே தவிர துவேஷம் பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர்களை வெறுப்பதல்ல, கெட்டவர்களை ஒதுக்கணுமே தவிர வெறுக்க கூடாது. அதை அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சொல்றாரு? சத் சங்கம் நமக்கு என்ன பண்ணும்? எல்லா அது பாருங்க, சர்வத்தன் என்ன அர்த்தம்? சர்வத்தா ஏவ அப்படின்னு என்ன? எல்லா வகையிலும் அவங்கள ஒதுக்கிடணும் அப்படின்னு அர்த்தம். சர்வத்தா ஒதுக்குங்கன்னா வெறும் தியாஜியாக போட்டுக்கலாம். ஏன் சர்வத்தா போட்டாரு? எல்லா வகையிலும் அவங்களை என்ன பண்ணணும்? ஒதுக்கிடணும். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப என்ன சொல்ற இந்த ஸ்லோகத்தை, என்ன இந்த சூத்திரத்துல என்ன சொல்ல வர்றாரு? சத் சங்கம் உனக்கு என்ன தரும்? நன்மையை தரும். அப்ப துசங்கம் என்ன தரும்? தீமையை தரும். வாட் இஸ் தீமை? கீழ்நிலை, நம்மை கீழான நிலைக்கு என்னை தள்ளி விட்டுரும். சத்சங்கம் போனீங்கன்னா மேலான நிலைக்கு உங்களை குரு கூட்டிட்டு போவாரு. துசங்கத்தோட சேர்ந்தீங்கன்னா நான் ரெண்டுலயும் இருந்துக்கிறேனே, இது அதை விட பெரிய டவுட். நான் இவங்களோட இருந்துக்கிறேன், சத்சங்கம் படிக்கிறேன்னா ஒரு முட்டைய வேக வச்சு பாதி முட்டைய சாப்பிட்டுக்கிறேன், பாதி முட்டையில குஞ்சு பொரிச்சுக்கிறேன்னு சொல்ற கதை இது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு முட்டை, இது சாஸ்திரம் சொல்ற உதாரணம், நான் சொல்றது இல்லை. ஒரு முட்டையை வேக வச்சு பாதியை நான் சாப்பிட்டுக்கிறேன், பாதியில என்ன பண்ணிக்கிறேன்? பாதி முட்டையை வேக வச்சு சாப்பிட்டுக்கிறேன், பாதி முட்டையே நான் குஞ்சு பொரிச்சுக்கிறேன். அந்த கதை அதெல்லாம் நடக்காது. ஒன்னா சத் சங்கம், இல்லைன்னா துசங்கம். ரெண்டுலதான் இருக்க முடியும். இந்த டபுள் பிளேமெண்ட், டபுள் பர்சனாலிட்டி, இதெல்லாம் சினிமாவோட சரி, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதனால கண்டிப்பா அவர்களை ஒதுக்கணும். வெறுப்பது அல்ல. தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள ஒதுக்குறதுன்னு என்ன, வெறுக்கிறதுன்னு என்ன. வெறுக்கிறது சொல்லி தரவே வேண்டாம். ஒரு தப்பான ஒரு செயல் பண்றான்னு உங்க மனசுல என்ன வருது? அது வெறுப்பு. ஆச்சா? ஒதுக்குதல்னா என்ன? அவர்களை வெறுக்காமல் ஒதுக்குவது எப்படி? இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பழகிட்டு இருக்கீங்க, தப்பு பண்றாங்க, முதல்ல ஏத்துக்கணும். ஏன்னா மனம்ங்கிறது எப்ப வேணாலும் மாறக்கூடியது. இந்த உலகமும் கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு க்ஷணத்துல கையே மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே மாறக்கூடியது, அவனும் மாறக்கூடியவன்கிற அலர்ட்னஸ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பழகணும். இன்னைக்கு இருக்கானா அப்சர்வேஷன் பேர். கன்க்ளூஷனுக்கு போயிடக்கூடாது யாரை பத்தியும். நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொல்றது என்ன புரிஞ்சுதுன்னா, யாரையும் நம்ம எங்க பண்ணக்கூடாது? கன்க்ளூஷன் பண்ணக்கூடாது. என்னது? இவங்க நல்லவங்க. அதுதான் சுவாமிஜி அழகா சொல்வார். ஒரு வீரை வச்சிருப்போம் மனசுக்குள்ள, சிலதெல்லாம் மேல டாப்ல போட்டுருவோம். என்னது? சில பேர்த்த நம்ம பழகிற 100 பேர்த்த பழகிறோம்னா ஒரு 20 பேர்த்த என்ன பண்ணுவோம்? டாப்ல போட்டுருவோம். எது? எங்காவது போனா எடுக்கிற மாதிரி துணி அடிக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி. அவங்கள எப்பவுமே நல்லவங்க, அவங்க என்னைக்கு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு பீரோட டாப்ல ஒரு 10 பேர்த்த போட்டுறது. மிடில் ஒரு பாதி பேரை போட வேண்டியது. இவங்க கொஞ்சம் மாறக்கூடியவங்கன்னு சில பேர்த்த வச்சிருப்போம். கீழே கெட்டவங்கன்னு ஒரு டிராவ். ஸோ 3 டிராவ் இருக்குன்னு வச்சுக்கோ, பீரோல ஷெல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கல. நம்ம என்ன பண்றோம்? மண்டைக்குள்ள சில பேர்த்த தப்பே பண்ணாதவங்கன்னு நம்ம ஃப்ரெண்டு க்ளோஸ், அது யார வேணா இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், அங்க ஒண்டி தள்ளிட வேண்டியது. நடுவில் இருக்கவங்கள இவங்க ஒரு அலர்ட்டா இருந்துக்கும், இவங்க என்ன வேணா எப்ப வேணா பண்ணலாம், ஏதோ பார்த்தா ஹலோ சொல்றோம். சில பேர் கீழே இருப்பாங்க, வாழ்க்கையில வெறுப்பு, உயிர் விடுற வரைக்கும் அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவன் நினைப்பே வரக்கூடாதுன்னு கீழ் செல்ஃப்ல மண்டைக்குள்ள உறவுகளையோ ஃப்ரெண்ட்ஷிப்பையோ மனிதர்களையோ விலங்குகளா இருந்தாலும் சரி நம்ம 3ல போடுறோம். இது பிரச்சனைக்கு அத்தனைக்கு காரணம் இந்த பீரோ, மண்டைக்குள்ள இருக்கிற பீரோ தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மேல நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க, இவங்கெல்லாம் கன்சிடரேஷனே வேண்டியதில்லை. அவங்கள பத்தி திங்கிங்கே தேவையில்லை. அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவாங்க, என்ன பேசினாலும் சரியா தான் பேசுவாங்க, என்ன பண்ணாலும் நமக்கு நல்லதான் பண்ணுவாங்கன்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? அவங்களுடைய மனமும் மாறக்கூடியது, எப்ப வேணாலும் அவங்க மாறலாம். நீங்க நடு செல்ஃப்ல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களும் அதே தான். அவங்களுக்கும் க்ஷணந்தோறும் மாறக்கூடிய மனம், அவங்களும் எப்ப வேணா எப்படி வேணா தன்னுடைய கேரக்டர் மாறலாம். ஏன்? வாசனா, பூர்வ ஜென்மத்து வாசனை தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே வாசனை அங்க வரும், அவங்க வேலை செய்யறதுக்கு. அதே நீங்க ஜட்ஜ்மெண்ட் போட்ட மாதிரி நடந்துக்குன்னா ஒரே வாசனை வெளியில் வரும். இஸ் இட் பாசிபிள்? ஒரு வாசனை உள்ள இருக்குது, எத்தனையோ வாசனைகள், கோடிக்கணக்கான வாசனைகள். எது வேணா எப்ப வேணா எப்படி வேணாலும் வெளியே வரலாம். ஸோ அவங்களும் மாறக்கூடியவர்கள். கீழே நீங்க எதுக்குமே அவங்க சகவாசமே ஆகாதுன்னு போட்டு தள்ளி போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, பேஷம் இருக்கிறீங்க பாருங்க, அவங்களும் மாறக்கூடியவர்கள்.
நீங்க பார்த்த அந்த ஒரு செயல் அவங்க தப்பு பண்ணிருக்கலாம், மற்ற செயல் அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்கலாம், சரியா பண்ணிருக்கலாம். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், ஒரு மஞ்ச கண்ணாடி ஒண்ணு போட்டுறோமா, என்ன மஞ்ச கண்ணாடி, இவங்க நல்லவர்கள், இவங்க மீடியமானவர்கள், இவங்க வெறுக்கக்கூடிய ஒரு விருப்பத்துக்குரியவர்கள், ஒரு வெறுப்பத்துக்குரியவர்கள், இவங்க மீடியம். இன்னொன்னு ஜட்ஜ்மெண்ட்ல பண்ணுனா மேலேங்களையும் போட்டுருவோம். அது ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணி முடிச்சிடும், ஒன்னா மேல ஓடுவோம் இல்ல கீழே போட்டுருவோம். அது வெயிட்டிங், அது ஏரியா. இதெல்லாம் தப்பு. யாரு வேணாலும் மேல இருக்கவங்களும் மாறலாம், நடுவில் இருக்கவங்களும் மாறலாம், கீழே இருக்கவங்களும் மாறலாம். ஏன்னா மனம் அப்படி, வாசனை பொறுத்துதான் மனம் செயல்படும். வாசனா டிசைட்ஸ் திங்கிங், த திங்கிங் டிசைட்ஸ் பேச்சு, செயல்பாடுகள் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. அதுதான் கேரக்டர் பில்ட், அதுதான் கேரக்டர் கொடுக்குது. ஸோ ஒரு என்ன நடக்குது, நம்ம மேல் இருக்கவன் தப்பு பண்ணுனா தெரியாது. நீங்க இந்த மாதிரி செல்ஃப் பிரிச்சு போட்டு, அதாவது அவர் என்ன சொல்லுவாரு, கன்க்ளூஷன் பண்ணக்கூடாது, யாரையுமே பண்ணக்கூடாது, பெத்த பையனை கூட பண்ணக்கூடாது. நான் சொல்றது ஊர்ல இருக்கும் வழியில நினைச்சுக்காது, வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணக்கூடாது, இவங்க நல்லவங்க, ஏன்னா என் பையனாலே அவன் நல்லவன், அப்ப அவன் பண்ண தப்பு கண்ணுக்கு தெரியாது, ஊருக்கு சொன்னாதான் தெரியும். அப்ப சண்டைக்கு போவேன், நீ என் பையன் எப்படி நீ சொல்லலாம், அப்படிதான் பேச தெரியுமே தவிர அந்த பற்று வேற இருக்குதா, என் பையன் யாராவது சொன்னாக்க நம்ம என்ன பண்ணிக்க மாட்டான், அவங்கள சும்மா சொல்றாங்க, பொறாமையில சொல்றாங்க, அதெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ஜராசா வாழு. இது ஏன் வருது, நல்லவன் அந்த மாதிரி வாழக்கூடாது. ஏன்னா வாழக்கூடாதுனாங்க இட் இஸ் நாட், இட் இஸ் ராங் மெத்தட் ஆஃப் லிவிங். இது சாஸ்திரம். ஏன்னா எப்படி வச்சுக்கணும், எல்லாத்தையுமே அப்சர்வேஷன்ல வச்சுக்கணும். யூ ஷுட் நாட் கன்க்ளூட் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட், இவங்க நல்லவங்கனும் கெட்டவங்கனும் கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. மேல இருக்கவங்க தப்பு பண்ணலாம், கீழ் இருக்கவங்க நல்லதை பண்ணலாம், புரியுதுங்களா? சோ எப்ப நாம பழகினாலும் மனதில் எப்படி இருக்கணும், வித்தவுட் எனி கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன் பண்ணி வச்சிருக்கோம், ஒருத்தர் பாக்குறோம், பீரோல எங்க இருக்காங்க டக்குன்னு பார்ப்போம், இவங்க மேல இருக்கவங்களா சொல்றதெல்லாம் கரெக்ட், இவங்க பீரோல கீழே இருக்காங்களா சொல்றது அத்தனையும் தப்பு, பேசுறது அத்தனையும் தப்பு, ரெண்டும் தப்பு, இதுவும் தப்பு அதுவும் தப்பு. சோ என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, நீ அப்சர்வேஷன் வச்சிரு. அப்படின்னா என்னங்க, ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். கன்க்ளூஷன் பண்ணி தூக்கி போட்டவங்க பழகிறது கொஞ்சம் ஈஸி. இந்த அப்சர்வேஷன் எந்நேரம் மைண்ட் அலர்ட்டா இருக்கணும், அது பிடிக்கிறது இல்ல, முடியறது இல்லை, அதனாலதான் கன்க்ளூட் பண்ணி தூக்கி போட்டுறது நாம. ஏன்னா அப்சர்வேஷன் அலர்ட்டா இருக்கணும், பிரெயின் அலர்ட்டா இருக்குனாங்க. இப்போ ஒருத்தர் நல்லது பண்றாங்களா, இந்த இடத்துல இவங்க நல்லது பண்றாங்க, வெரி குட், அப்ரிசியேஷன் வாயிலிருந்து வரணும். அது யாரா இருந்தாலும் இந்த இடத்துல தப்பு பண்ண, இப்ப இவங்க தப்பு பண்ற, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தில் இவங்க தவறு பண்ணிருக்காங்க, அதுக்காக தவறெல்லாம் சரின்னு பாரு, சரியெல்லாம் தவறுன்னு பாருங்கிறது அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல இவங்க குட், நல்லா பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. தப்பு பண்ணும்போது இது தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்பதான் வரும். நீங்க ஷெல்ஃப்ல போட்டீங்கன்னா, நல்லவங்க போட்ட ஷெல்ஃப்ல உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. ஏன், புத்தியில நீங்க என்ன, புத்திக்கு என்னத்தை ஃபீட் பண்ணி வச்சுட்டீங்க, இவங்க நல்லவங்கன்னு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது புத்தி என்ன காமிக்காது, அவங்களுக்கு இருக்கிற கெட்டதை காமிக்காது. இதுலதான் தொழில் பண்றவங்களும் உறவுகளிடம் நாம் ஏமாறுகிற இடம். சோ தொழில நீங்க ஏமாந்தாலும், உறவுகளிடம் நீங்க ஏமாற்றப்பட்டாலும், நம்பிக்கை துரோகத்துக்கு நீங்க உட்பட்டுட்டீங்கன்னா அதுக்கு அவங்க பிரச்சனை, அது அவங்க மேல தப்பு அல்ல. நீங்க அவங்க நம்புறீங்க பாருங்க, அது உங்க தப்பு. அப்ப நம்பிக்கையே இருக்கக்கூடாதா, நம்பணும். வாழ்க்கையே நம்பிக்கையில தான் ஓடுது. நல்லா சூக்ஷ்மா புரிஞ்சுக்கணும். அப்சர்வேஷன் நம்பிக்கை வைங்க, ஆள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. எதுல நம்பிக்கை வைக்கணும், ஐ அப்சர்வ் த குட் திங், அப்சர்வ் த பேட் திங். அப்ப இவங்கிட்ட எவ்வளவு தூரம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிறது நம்ம புத்திக்கு தெரியும். நம்ம புத்தி சொல்லி கொடுக்கும், அதுக்கு வெறுக்கிறது அல்ல, அவங்க யாரையும் நம்ம வெறுக்க வேண்டாம், இவங்கள இப்படி அதுக்கு ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது மனதளவில் தள்ளி வைக்கணுமே தவிர பிசிக்கலா அவங்க வந்தாங்கன்னா இப்படி விரிச்சுக்கிட்டு போறது, விரைச்சுக்கிட்டு போறது அது அல்ல. ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது அது அல்ல. வெளியில ஒரு மனிதனை பாக்குறோம், நம்மளுக்கு பல நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களா இருந்தாலும் கண்ணு பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு போறதுல தப்பு இல்லை. மனதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அவங்கள ஒதுக்கி வைத்தல் என்பது பிசிக்கல் அல்ல, மனதில். எப்போ அவங்கள பற்றி ஞாபகம் வந்ததுன்னா வரும். அது யார் அதிகமா இருக்கிறீங்களோ அவங்க தான் வருவாங்க, விருப்பத்துக்குள்ள கூட வரமாட்டாங்க. அப்படி அதிகமா வரும்போது என்னங்க பண்ணிட்டோம், எனக்கு அவன் நினைப்ப தாங்க முடியங்க, வந்து டிஸ்டர்ப் பண்றார். பிரிங்கிங் ஈஸ்வரா இன் பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோ, கொண்டு வந்து பாருங்க. பிரிங்கிங் ஈஸ்வரா பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோ, அதை ஒன்ன தவிர வேற எதனாலையும் நீங்க அவங்கள விட்டு அந்த வெறுப்புல இருந்து வெளியில வர முடியாது. வாட் யூ மீன் பை பிரிங்கிங் ஈஸ்வரா? எங்க இருக்கார் கடவுள் சொல்லுங்க, போய் புடிச்சிட்டு வந்து எனக்கும் அவங்க நடுவில் வைக்கிறக்கு. பிரிங்கிங் ஈஸ்வரா மீன்ஸ் தட் பர்சன் இஸ் நத்திங் பட் ஈஸ்வரா.
இந்த இடத்துல அவர் கஷ்டம் கொடுக்குறாருன்னா அது இறைவனுடைய கணக்கு. நான் செஞ்ச பாப்பம் அவங்க மூலியமா எனக்கு என்ன கழியுது? பாப்பம் கழியுது. அதற்குண்டான சூழ்நிலையை கொடுத்தவர் கர்மபல தாத்தா யாரு? ஈஸ்வரன். தட் இஸ் பிரிங்கிங் ஈஸ்வரா பிட்வீன் யூ அண்ட் தட் பீப்புள் ஹூ ஹேட். யூ ஹேட். யாரை வெறுக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு நடுவில் இறைவனை கொண்டு வந்து நிறுத்துற டெக்னிக் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அவங்க பண்ணவங்க போயிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன வரும்? உள்ள ப்ரெஷரு, டென்ஷனு, ஐயோ இது ஒரு வாழ்க்கையா, செத்து தொலைஞ்சலான் இருக்குதே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வருதுன்னா பிரிங்கிங் இறைவனை மறந்துட்டோன்னு அர்த்தம். இறைவனை வெகு தூரத்துல விட்டுட்டோன்னு அர்த்தம். நீங்க இறைவன் பாதத்தை சரணடைதல், இறைவனை பிடிச்சுக்கிறது, காலை போய் பிடிச்சுக்கிறது அப்படின்னு என்னங்க அர்த்தம்? சில கோயில் இருக்கிற சிலை போய் என்ன பிடிச்சுக்கிட்டே படுத்துக்கலாமா? அந்த காலை பிடிக்கிறது, சரணடைகிறது அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பிரிங்கிங் ஈஸ்வரா பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோன்னு அர்த்தம். எந்த இருந்தாலும் நீங்க பண்ற கர்மத்துக்கு நடுவில் இறைவனை கொண்டு வருதல், நீங்க உங்களுடைய உங்களுக்கும் அந்த கர்மத்துக்கு நடுவில், அல்லது உங்களுக்கு எந்த பர்சனுக்கு நடுவில், அல்லது உங்களுக்கு எந்த அனுபவத்துக்கும் நடுவில் இறைவனை கொண்டு வருதல் தான் இறைவனம் சமர்ப்பணம். அதுக்கு முன்னால் எதை சமர்ப்பணம் பண்ணியிருப்பீங்க? எதுல நீங்க சரண்டர் ஆயிருப்பீங்க? உங்களுடைய அகங்காரத்தில் சரணடைந்திருப்பீர்கள். அந்த அகங்கார சமர்ப்பணத்தை எடுத்து எங்க கொண்டு வைக்கணும்? ஈஸ்வரிடம் சமர்ப்பணம். ஏன்னா அதுக்கு மேல அகங்கார சமர்ப்பணம் என்ன? எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் நல்லவங்க எனக்கு தெரியும், நான் முடிவு பண்ணிடுவேன், நான் ஜமாளிச்சிடுவேன், நான் பண்ணிடுவேன், நான் எல்லாத்தையும். அது எது சமர்ப்பணம்? அகங்கார சமர்ப்பணம். அதுதான் துக்கத்திற்கு காரணம். அங்கிருந்து எங்க சமர்ப்பணம் ஆகணும்? ஈஸ்வர சமர்ப்பணம். பிரிங்கிங் ஈஸ்வரா பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோ. அது உங்க பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பிரிங்கிங் ஈஸ்வரா கொண்டு பாருங்க. அவரு குஷன் மாதிரி இருப்பார். குஷன் என்னங்க பண்ணும்? நம்மளை சுத்தி ஒரு குஷன் சுத்திக்கிட்டீங்கன்னா வெளியிலிருந்து அடி வந்தாலும் தாங்கமா. அது என்ன சொல்லுவோம்? குஷன் தாங்கும், நமக்கு அது பாதிப்பு ஏற்படாது. இதுக்கு பேர் தான் சமர்ப்பணம். அது நிறைய சமர்ப்பணம் பார்க்கணும். நம்ம கடைசியில் எதை சமர்ப்பணம் பண்ணணும்? அகங்காரம். அதுதான் சமர்ப்பணம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு? துசங்கம். ஏன்னா இந்த இடத்துல ஏன் சொன்னா, கெட்டவர்கள் அப்படிங்கறது நாம கன்க்ளூட் பண்ணி தள்ளுறது அல்லன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். துசங்கம்னா என்னன்னா, அந்த நேரத்துக்கு அவங்க தப்பு பண்றாங்க. இந்த விஷயத்தில் யார் யாருங்கிற சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல அதை பார்த்துருவோம். துசங்கம் யாரு? துஷ்ஜனாகா. அதாவது துஷ்ஜனாகனா கெட்ட மக்கள். கெட்டவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் கடவுள் பக்தியே இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்களும் அந்த ஊர்ல தான் மறந்துருக்கோம். எங்க போனாலும் அதை ஞாபகப்படுத்துறாங்க. நாங்க மறந்தாலும் எங்களை யாரும் ஞாபகம், எங்க ஊரை சொல்றது முதல் வார்த்தை அதுதான், கடவுள் இல்லை. துஷனம், அவங்கதான் துஷ்ஜனம்னு பேர். துஷ்ஜனம் யார்? ஃபர்ஸ்ட் கடவுள் இல்லை. கடவுள் இல்லைன்னு என்ன? பக்தி கிடையாது, எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பீப்புள் யாரு? இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம்? துஷ்டர்கள் யார்? ஃபர்ஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், நாஸ்திக்காக. அவர்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்கள இந்த ஒரு பிகினிங்ல நான் சொல்றேன், வேதாந்த வகுப்பு வர இந்த பிகினிங்ல நீங்க சப்போஸ் வேதாந்த வகுப்பு வர்றதுக்கு முன்னால நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல. வந்ததுக்கு அப்புறம் நீங்க அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்தீர்கள் என்றால் இருக்கிறது இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? தினம் 4 மணி நேரம் பேசுறது, அது லாங்குவேஜ் அதான ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதையாவது கத்துக்க. ஏன்னா வேதாந்த வகுப்பு வந்து பிகினிங்ல சொல்றேன், குழந்தை பேபி இருப்போம்னு சொல்றேன். நீங்க ஒன்னு கத்து வச்சிருப்பீங்க, ஆஸ் அ பழக்க தோஷம் அதை ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க அவர்கிட்ட. ஏதோ ஒரு விஷயம் இறைவனை பற்றி ஏதோ ஒன்று, ஒரே வார்த்தையில் உங்களை தட்டிடுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும் இந்த கிளாஸ் போறது வேஸ்ட்ங்கிற முடிவு பண்ண உங்களை வைப்பார்கள். துஷனம், இதுக்கு கிளாஸுக்கு போறது வேஸ்ட்னு உங்களை. ஏன்னா நீங்க தான் பேபியே. மரம் ஆயிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு மரம் சின்ன செடியா இருக்க வரைக்கும் தான் யார் வேணாலும் மிதிக்கலாம். அதே மரம் ஆயிட்டு வச்சுக்கோங்க, ஆழம் விதை முட்டு விழுந்து செடி வச்சிருக்குது, போட்டீங்கன்னா அமுத்தினா மிதிச்சிடும், ஆலமரமே காணாம போயிடும். ஆனா ஆலமரம் ஆனதுக்கு அப்புறம் அதை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? இந்த பீப்புளோட மரமாகிற வரைக்கும் அவர்களோட சங்கம் அட் த பிகினிங் நம்மள என்ன பண்ணுது? உங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஒரு வார்த்தைக்கு உங்களால திருப்பி பதில் சொல்ல தெரியாது. அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல தெரியாது. அப்ப என்ன சிந்திக்க ஆரம்பிக்க? உங்களை என்ன சிந்திக்க வைப்பாங்க? வேதாந்த வகுப்புகள் போறது வேஸ்ட், பக்தி வேஸ்ட், கோயிலுக்கு போறது வேஸ்ட், வீட்டுல பூஜை பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம், சாண்டிங் பண்றது அதை வேஸ்ட் அப்படின்னு உங்களை முடிவெடுக்கிறதுக்கு அவங்க உதவி செய்வார்கள். இதுதான் கடவுள் பக்தி இல்லாதவர்களோடு நோ சங்கம். அது அவங்கள துஷ்ஜனாகா. சாஸ்திரம் சொல்ற ஃபர்ஸ்ட் துஷ்ஜனம்
கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆச்சுங்களா? அடுத்தது இவங்களுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுங்களா, சாருவாக்கா. எஸ், இந்த வேர்டு மறந்து போச்சு. சாருவாக்கா பீப்புள், சாருவாக்காங்க. அது ஒரு அந்த காலத்துல அது ஒரு குரூப் இருந்திருக்காங்க. கடவுள் இல்லைன்னு இப்ப சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பேர் சாருவாக்கா. சாஸ்திரம் சொல்ற வேர்டு சாருவாக்கா. சாருவாக்கானா என்ன, கடனை வாங்கியாது நெய்யை ஊற்றி நல்லா சாப்பிட்டு இருக்க ஆரோக்கியமா இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது. இதுங்களுக்கு பேர் சாருவாக்கா. கிட்டத்தட்ட ஒரு சங்கம் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள அந்த சாருவாக்கா. அடுத்தது நெக்ஸ்ட் துஷ்டரா பார்த்துட்டு இருக்கோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை துஷ்டனா சங்கம் நம்மை கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அடுத்தது தர்ம சாஸ்திரத்தை தெரியாதவர்கள், தர்மத்தை ஃபாலோ பண்ணாதவங்க. கடவுள் பக்தியெல்லாம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தர்மத்தை ஃபாலோ பண்றான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்துக்கு போகும்போது வருகிற மன கிளேசத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பல பேரு கோயிலுக்கே வராங்க. தர்மத்தை விட்டு அதர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டோம்னா உள்ள ஒரு பிரஷர் வரும் பாருங்க, பாரத போர். அவங்க மனதுக்குள்ள ஒரு போர் கிளம்பிடும். எப்போ தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்துக்கு எந்த ரூபத்தில் நீங்க அதர்மத்தை பண்ணாலும் சரி, உடனே மனசுக்குள்ள என்னதான் இருக்கும், பாரத போர். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வெளியில் நீங்க போர் உள்ள நடக்கும். அதை தவிர்ப்பை, அந்த பிரஷரை குறைப்பதற்காக அவர்கள் தேடி செல்கிற இடம் கோயில். ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோயிலுக்கு கொடி கொட்டுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள அந்த பிரஷர். சோ தர்மத்தின் பிரகாரம் வாழல அப்படின்னா அவங்களோட சகவாசம் ஏன் நம்மளுக்கு எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நீ தர்மத்தில் வாழ்ந்து எண்ணத்தை கண்ட, இந்த 4-5 சம்பாரிச்சுக்கிட்டு பிச்சைக்காரனாட்ட வாழ்றவா, எங்கோட வாரு, 1000 என்ன, லட்சம் என்ன, கோடி என்ன, ஜீரோவெல்லாம் கூட்டினா என்ன பணம்னு தெரியும். எத்தனை அளவு கோடியா, 10 கோடியா, 100 கோடியான்னு தெரியாத அளவுக்கு பணத்தை நான் வச்சிருக்கேன். வா, உனக்கு நான் என் தொழிலுக்கு நீ வா, கஞ்சா கடத்தலாமா, ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம் பாரு, எவ்வளவு வருது பாரு, வா நீயும் நல்லா மனைவிகளை சந்தோஷம் வச்சிரு. நீ காரெல்லாம் இந்த காரை வாங்கு, அந்த காரை வாங்கு, இந்த இடத்துல வீடை கட்டு, இந்த இடத்துல வீட்டை 4 மாடி கட்டு, 10 மாடி கட்டு, ஜாலியா வாழலாவா. என்ன ஆகும், தர்மத்துக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களோட சகவாசம் வச்சிருந்தீங்கன்னா உங்களை அது கீழ்நிலைக்கு இட்டு செல்லும். அடுத்தது 2வது, தர்மத்துக்கு உட்படாத வாழ்க்கை. இவ்வளவு நாள் தெரியாம நீங்க பழகி இருக்கலாம், அவங்கள வெறுக்க வேண்டாம், அவங்கள விட்டு விலகி நில்லுங்கள். அவ்வளவுதான் சொல்லுது சாஸ்திரம். அடுத்தது 3வது துஷ்டனை யாரு, வேதத்தை மதிக்காதவர்கள், வேதத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்காதவர்கள். இந்த 1, 2, 3 வேதம்னா என்ன, நம்ம படிக்கிறது தான். புத்தகீதை என்னதான் வேதம், நாரத பக்தி சூத்திராணி என்ன வேதம், பகவத்கீதை என்ன வேதம், பகவத்கீதை பாஷ்யம் என்ன வேதம், இதெல்லாம் தான் வேதம். இதை மதிக்காதவர்கள், இதனுடைய வேல்யூ தெரியாதவர்கள். ஏன் மதிக்கல, அடுத்த கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் அவங்க மதிக்கல, நீங்க ஏன் மதிக்கிறீங்க, அவங்க ஏன் மதிக்கல, உங்களை விட்டுருங்க. ஏன் அவங்க மதிக்கல, அது வேல்யூ தெரியாது. ஏன் தெரியல, தெரிஞ்சுக்குண்டான வாய்ப்பு வந்தாலும் ஏன் அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல, வாசனா, பாப்பம், பிராரப்தம் விடாதவங்கள. அவங்களுடைய பிராரப்தத்துல இன்ன கஷ்டப்படணும்னு இருந்தா, ஏன்னா வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டா ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி, அது வர்றக்கு என்ன இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். அது வரக்கு புண்ணியம் இல்லாத போது என்ன விடாது, அவங்களே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிராரப்தம் அவங்களை என்ன பண்ணாது, வேதாந்தத்துக்குள்ள வர்றக்கு விடாது. அப்ப நம்பிக்கை வராது. அவங்களோட என்னதான் தண்ணி இருக்கணும், நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கணும். அப்படின்னா மனதளவில் அவங்களோட இந்த வேதத்தை பத்தி பேசுறதோ எதுவும் வேலைக்கா. சோ இந்த 1, 2, 3 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, 3ம் இருந்தவங்களோட நட்புறவு கொண்டு 3ம் ஒருத்தர்கிட்ட இருக்குது, அவங்களோடு நான் நட்புறவு வச்சிருக்கிறேன்னா you are the gifted person in this world, number 1 gifted person in this world. இதுல 1, 2 ஏதோ கொஞ்சம் இருந்து 1, 2 இருந்து 1 விட்டு இருந்து மிச்ச 2 இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, இறைவன் காப்பாத்திடுவார் உங்களை. 3 இருந்ததுன்னா உங்களை நீங்களே காப்பாத்திக்குவீங்க, யாருமே தேவையில்லை. இதுல 1 இல்லாம இருந்து 2 இருந்துன்னு வச்சுக்கங்களேன், இறைவன் வருவார் காப்பாத்துறக்கு. ஏன், இவங்கிட்ட தர்மம் இருக்கு, பக்தி இருக்குது, சாஸ்திரத்தை மட்டும் அறிவுதான் இல்ல, இவன் எங்க கூட்டிட்டு வருவாரு, வந்தமா இல்லையா, நாமளும் அந்த கேட்டகரி தானே. பக்தி இருக்கும், தர்மத்துக்கு உட்பட வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், சாஸ்திரத்துக்கு யார் கூட்டிட்டு வந்தா, இறைவன் கூட்டிட்டு வருவாரு. 1-2 குணமா இருந்தா கூட 3வது குணத்துக்கு அவர் கூட்டிட்டு வந்துருவாரு, கவலைப்பட வேண்டாம் வச்சுக்கலாம். 3 இல்லைன்னு வச்சுக்கலாம், அவங்கள ஒதுக்கிடணும்.
3 இருந்ததோட நாம என்ன பண்ணணும், தேடி போய் அவர்களோட என்ன பண்ணிக்கணும், நம்ம பழகிக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கணும் ஆச்சுங்களா. இதுதான் என்ன சொல்றது பகவான். அந்த மாதிரி ஒன்னு இல்லாமங்களோட நீங்க பழகிண்டா கூட கடவுள் என்ன பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார். சோ இந்த 3 இல்லாதவங்க தான் யாரு புரிஞ்சுங்களா, துசங்கம். உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க ஒண்ணு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கறக்காக அவங்கள துசங்கம்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்க நடந்திருக்கலாம், உடனே அவங்கள கெட்டவர்கள், அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் கடவுள் நம்பிக்கை, தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை, சாஸ்திரத்து மீது நம்பிக்கை, இது 3 இருக்கிறவங்க சத் சங்கம். அவங்களோட உறவை நீங்க தேடி பிடிச்சுக்கணும். மற்றவங்களெல்லாம் கழட்டி விட்டுறணும் வெறுக்கிறது இல்லைங்க, அவங்களை விட்டு தள்ளி நின்று அவங்களோடு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணாம நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். ஏன் நீங்க ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க வச்சு எப்படி நாங்கள் வச்சு செஞ்சிருவாங்க. உங்களுடைய முயற்சி உங்களை மேலான நிலைக்கு வருவதற்கு இந்த 3 பீப்புளும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். எதுக்கு தான் உதவுவாங்க, கீழான நிலைக்கு வருவதற்கு நல்லா உதவுவார்கள். யூ டிசைட் யுவர் செல்ஃப். அடுத்தது 44வது சூத்திரம். இவங்களோட சேர்ந்தா என்னென்ன வருங்கிறாரு, காம குரோத மோக ஸ்மிருதி பிரம்ச புத்தி நாச காரணத்துவா. ஏன் நான் சொல்றேன் காரணம், இந்த காரணத்தினாலதான் நான் வேண்டாங்கிறேங்கிற நாரதர் என்ன சொல்றாரு, காரணத்துவாத், இந்த காரணங்களினால். கீழ்நிலை போவோம், கீழ்நிலை போனா என்ன, வாட் இஸ் கீழ்நிலை, எங்க கூட்டிட்டு போவாங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவங்களுடைய சங்கம் எங்க கூட்டிட்டு போகும், காம குரோத மோக ஸ்மிருதி பிரம்ச புத்தி நாச, இதெல்லாம் நடக்கும் இந்த காரணத்தினால். எதை அவாய்ட் பண்ணிரு, துசங்கத்தை. முதல்ல துசங்கம்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அவர்களை ஒதுக்கணும்னு தெரியணும், வெறுக்க கூடாதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் மீனிங். காம, what do you mean by காம, இந்திரிய. ஃபர்ஸ்ட் காம குரோத. காமம்னா என்ன, ஒரு வேர்டா வரலாம். இது என்ன படிக்கிறோம், துசங்கத்தோட சேர்ந்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். என்ன வரும், ஃபர்ஸ்ட் காமம். காமம் என்ன, இந்திரிய விஷய சுகத்தை தேடிக்கொண்டே வாழ்றது, இச்சான்னு சொல்லுவோம். மனதில் என்னதான் இருக்கும், இதை பார்த்தா கண்ணுக்கு நல்லா இருக்குமா, இதை கேட்டா காதுக்கு நல்லா இருக்குமா, இதை சாப்பிட்டா சுகமா இருக்குமா, இதை சாப்பிட்டா சுகமா, இதை நுகர்ந்தா சுகமா, இந்த உணர்வுகள் சுகமா, இதுக்கு பின்னால சுகம் சுகம் சுகம், இந்திரிய சுகம். காமம்னு என்னது, இந்திரியங்களை. ஏங்க இப்ப நீங்க இந்திரியங்களை யூஸ் பண்ணி தான் கிளாஸ் கேட்குறீங்க, இந்திரியங்களை யூஸ் பண்ணி தான் நோட்ஸ் எழுதுறீங்க. அப்பா என்ன ஆன்சர்ஸ் நேத்தெல்லாம் எவ்வளவு நேரம் டைப் பண்ணிருப்பாங்க எனக்கு நினைச்சே பார்க்க முடியல. அதெல்லாம் இந்திரியத்தை யூஸ் பண்ணி கண்ணு கையெல்லாம் யூஸ் பண்ணா தான் அதெல்லாம் டைப் பண்ண முடியும். அதை இந்திரியங்களை யூஸ் பண்ணாம கண்ணு காது, காந்திஜி சொல்ற மாதிரி கண்ணு காது வாயெல்லாம் மூடிக்கிட்டு we can't do anything, we cannot survive in this world. அத பேசலை. சுகத்துக்காக கண்களை விடுதல், சுகத்துக்காக நாக்கை விடுதல், சுகத்துக்காக மூக்கை விடுதல், சுகத்துக்காக காதை விடுதல் தான் காமம்னு பேர். சாப்பிடணும், அது நெசசிட்டி, அது இதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் சாப்பிடணும், இப்படிதான் சொல்றேன் பாத்தீங்களா, ருசி, நாக்கு ருசியா சாப்பிடணும், அதுதான் காமம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது குரோதம். இப்ப எங்கெல்லாம் காமம் இருக்கு பாருங்களா, குரோதத்தை நீங்க, குரோதம்னா கோபம், தவிர்க்க முடியாது. நீங்க எப்ப இந்திரிய சுகத்தை நாடி போயிட்டே இருக்கிறீங்களோ அதிகமாக அதிகமாக, அது ப்ரொபோர்ஷனேட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எது, காமம் குரோதம் என்னது, இது அதிகமாச்சுன்னா அது அதிகமாகும், இது குறைஞ்சதுன்னா அதுவும் குறையும். இதுக்கு பேர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டும். ஏன் அதிகமா நம்ம ஆசைப்படுறோமா, அது அங்க கிடைக்காதா, கிடைக்கலன்னு எதிர்பார்ப்பு என்ன ஆகுது, ஏமாற்றமா, ஏமாற்றம் எங்க கொண்டு விடும், கோபம். அதிகமாக ஆசைப்படுபவன் அதிகமாக கோபப்பட்டு தாங்க ஆகணும். நீ கோபத்தை குறைக்கணும், எனக்கு ஏதாவது வழி சொல்லி கொடுங்க, புசு புசுன்னு கோபம் வருதுன்னா என்ன காரணம், காமம் அதிகம்னு அர்த்தம். காமம்னா தப்பா புரிஞ்சு கூடாதுங்க. காமம் மீன்ஸ் இந்திரிய சுகத்தை அதிகமா நாடுபவர்களுக்கு அதிகமான கோபம் வரும். சாஸ்திரம் தான் சொல்லுதுங்க, நான் சொல்லுது, நீங்க உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தான் கோபம். அப்ப நீங்க கோபத்தை குறைச்சுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்ண முடி உட்காந்து இறைவா இறைவா முருகா முருகா முருகா, அதெல்லாம் டெம்பரரியா அந்த கோபத்திலிருந்து விடு வைக்கும், தவறுன்னு சொல்லல. பெர்மனண்டா கோபத்திலிருந்து விடப்படணும்னா அது ஞானத்தின் மூலியம் தான் முடியும். ஆனா ஞானத்தை பெற அளவுக்காச்சு கோபத்தை விடுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்க நான் ஆசைப்பட்டு ஏமாந்து இப்ப கோபத்துல உட்காந்துருக்கேன், அதை ஏங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
இந்த சாஸ்திரம குரு நீங்க என்ன மனசுல எதிர்பார்த்தீங்க, எந்த இடத்துல ஏமாந்தீங்க. ஆனா கோபம் எதனால வந்தது? எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம். அதை தெரிஞ்சுக்கணும். கோபம் வருதுன்னா ஏமாந்துருக்குங்கிறத நீங்க ப்ரொக்ளைம் பண்றீங்க, வேற எதுவுமே கிடையாது. நீ கோபம் வருதுன்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ எதையோ எதிர்பார்த்திருக்கீங்க, ஏமாந்துருக்கீங்க. அதுதான் கோபம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏங்க நான் எதையுமே எதிர்பார்க்கலீங்க. பையன் சொன்ன பேச்சு கேட்கணும் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? எதையுமே எதிர்பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. டக்குன்னு எதிர்பார்க்கிற உடனே இந்த நகை புடவை இதையே நடிச்சுக்கிறது. நான் சொன்ன பிறகு என் கணவன் சொன்னேன்னா அதை வாங்கிட்டு வரணும். அவர் வாங்கிட்டு வரல. எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம். நான் சொல்ற மாதிரி அவர் வாழணும். எங்க நடக்கிற காரியமாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் வாழணும். அவர் சொல்ற மாதிரி நீங்க வாழ்றீங்களா என்ன? உடனே நாம என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதெல்லாம் சரி. அகங்காரம். எப்படி? யார் சொன்ன? நீங்க சொல்றதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் சரின்னு சொல்றதே தப்பு. அது எதனோட விளைவு? உங்ககிட்ட இருக்கிற அகங்காரம். இவ்வளவு ஒரு பிரச்சனை நமக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க பண்றதெல்லாம் தப்பு, நான் பண்றதெல்லாம் சரி, நான் சொல்றதை அவங்க கேட்கணும். இதுக்கு பேர் என்ன? எதிர்பார்க்கிறீங்களா? புருஷன் நம்ம பொண்ண பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டீங்கல்ல, ஏமாற்றம், கோபம். இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கணும். எந்த ஏரியால இப்ப கோபத்திலிருந்து விடுபடுக்க என்ன டெக்னிக் சாஸ்திரம் சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஏரியால உனக்கு கோபம் வருதுன்னு பாரு. அது நீதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா எனக்கு கோபம் வருது, முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுங்களேன். டயக்னிஸ் ஹாஃப் த ட்ரீட்மெண்ட் ஓவர். ஏன்னா அதே கண்டுபிடிக்க தெரியுதுல பல பேருக்கு. முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியால கோபம் வருதா, என்ன பண்ணு? நான் எதிர்பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. எதை எதிர்பார்த்தீங்க எனக்கு தெரியாது. அதனுடைய ஏமாற்றம், கோபம் வெளிப்பட்டிருக்கு. எதிர்பார்த்தல் அதாட்டு ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. ஏன்? மாறிக்கொண்டிருக்கிற மனம், க்ஷணம்தோறும் மாறிக்கொண்டிருக்கிற மனம், க்ஷணம்தோறும் மாறிக்கொண்டிருக்கிற உலகம். இதுல போய் எதையும் எதிர்பார்க்கறது மாறாம ஒருத்தர் இருக்கணும்னு. மாறாம நீங்க ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு முடிவு பண்ணி பழக ஆரம்பிச்சிருப்பீங்க. மாறிட்டாங்கன்னா எதிர்பார்ப்பு, ஏமாற்ற, கோபம். என்ன எதிர்பார்த்திருக்கீங்க? இவங்க எப்பவுமே நல்லவங்களா நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நாம நினைச்சு, அவங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம ஒண்ணு பண்ண வேண்டாம், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு வேற ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். அவங்க இந்த விஷயத்த சொன்னா போச்சு, அவங்க முடிஞ்சு போச்சு. எதிர்பார்ப்பு எதுக்கு? அவ்வளவு லாங்கிங் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ். அந்த லவ்வையும் அஃபெக்ஷனையும் இறைவன்ட்ட கொண்டு வாங்க. எஸ், லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாத்துட்டும் இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த எதிர்பார்ப்புல இறைவன்ட்ட வச்சுக்குங்க. நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் பீயிங். உங்களை திருப்திப்படுத்த எந்த மனிதனாலும் முடியாது. ஏன்னா நான் தேடுறது என்னது? PSH. அது எந்த மனிதனாலும் எந்த மனிதனாலும், எந்த விலங்குகளினாலும், எந்த பொருள்களினாலும், எந்த அனுபவத்தினாலும் எனக்கு வேணுங்கிற பர்மனன்ட் PSH கொடுக்க முடியாது. உனக்கு வேணுங்கிற PSH கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இறைவன். இது இவருடைய தொடர்பு, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பல கோடி ஜென்மங்களாக நமக்கு இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா ஒரு உறவு, கணவன் மனைவி, வீடு, குழந்தைகள், இதெல்லாம் டெம்பரரி. இது ஜென்மம் முடிஞ்சு அடுத்துல அவங்கள யாரோ எங்கெங்கயோ போயிருவாங்க, நாம எங்கேயோ போக போறோம். அடுத்த ஜென்மம் எடுத்தால் தட் இஸ் டெம்பரரி ரிலேஷன்ஷிப். அதுக்கு டெம்பரரியா வேல்யூ கொடுத்தா போதும். பர்மனன்ட் விட்டு போட்டு எங்க பிடிச்சுக்கிறோம்? டெம்பரரி. இங்கிருந்து எனக்கு மனைவினால PSH கிடைக்குமான கணவன், கணவன் இருந்து கிடைக்குமான மனைவி, பசங்கனால எனக்கு PSH கிடைக்குமான அம்மா, பிள்ளைங்கனால கிடைக்குமா அம்மா அப்பா, உறவுனால கிடைக்குமா, பொருள்களால் கிடைக்குமா, இந்த வீட்டுனால கிடைக்குமா, இப்படித்தானே தேடிட்டு இருக்கிறோம். எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம். கோபப்படுறேன்னா பிரச்சனை நம்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. ஏத்தமா இருக்கவங்கிட்ட அல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு கோபம், அவங்க தாங்க என் கோபத்துக்கு யாராவது பேசும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு அவர் ஒருத்தர் தாங்க வாழ்க்கை உலகத்திலேயே எனக்கு கோபத்தை உண்டு பண்ற அவர் ஒருத்தர் தான். அவர் இல்லை. நீங்க இங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க. எதை எதிர்பார்த்தீங்க அவர்கிட்ட, எதை ஏமாந்தீங்கன்னு பாருங்க. எதிர்பார்க்கறதுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவர் இருக்கணுங்கிறது என்ன எதிர்பார்ப்பது? ஏன்னா அவர் பிராரப்த பிரகாரம், அவருடைய பூர்வ ஜென்ம வாசனத்தை பிரகாரம், அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த அவர் கண்ட உலகத்தை வச்சுதான் அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. எப்படி நீங்க எதுக்கு மாதிரி அவர் வாழ போறாரு? சோ இதுதான் என்னது? குரோதம், துசங்கம். உங்களை எங்கதான் கூட்டிட்டு போய் சப்ஜெக்டுக்கு வந்தோம்னா துசங்கம். ஏன்னா கோபத்தை பத்தி நிறைய பேர் கேட்கறனால எங்கெங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்க நாங்க என்ன பண்ணுவோம், எப்படி அதுல இருந்து விடுபடணும். பிரிங்கிங் ஈஸ்வரா இன் பிட்வீன் யூ அண்ட் தட் ஃபெலோ. அவ்வளவுதாங்க. எதை எடுத்தீங்கனாலும் அதுதான். கோபப்படுவதற்கு யாரை பிடிச்சுதான் நீங்க வெளிப்படணும். கோபத்திலிருந்து விடுபட முடியும், இறைவனை பிடிச்சுதான் நீங்க வெளிப்பட முடியும். இது அகங்காரம் என்ன பண்ணிருது? நான் நினைச்ச கோபத்தை விடுபட்டுருவேன். எப்படி? நான் நினைச்ச சிகரெட் நாளைக்கு விட்டுருவேன். இதெல்லாம் எது நடக்காது. நாளைக்கு நினைச்சா நான் தண்ணி ஓடுறதை விட்டுருவேன். இதெல்லாம் எதுவுமே நீங்க முயற்சி பண்ண முடியாது. we are addicted to that அப்படின்ட்டா நம்மளால சுய முயற்சியில வெளிவர முடியாது. யாரோட உதவி தேவை? இறைவனோட உதவி தேவை.
கோபத்தில் இருந்தாலும் சரி, நீங்க தண்ணி ஓடுறதுல அடிக்ட் ஆயிருந்தாலும் சரி, எதுக்கு அடிக்ட் ஆகி கோபம் இஸ் அன் அடிக்ட். ஏன் கோபப்பட்டு 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 என்ன ஆயிட்டோம், கோபப்பட்டு ஆரம்பிச்சிட்டோம். கோபம் இஸ் அன் அடிக்ட். அதுல இருந்து விடுபடணும்னா சுயமா பண்ணி முடியாது. எத்தனை வேணா நீங்க பண்ணுங்க. என்னது கண்ண மூடி உட்காந்து 1 2 3 என்றது சில பேர் சொல்றது, சில பேர் முருகா முருகான்னு சொல்றேன். இதெல்லாம் டெம்பரரியா. அந்த நிமிஷத்துக்கு கோபம் எழுந்ததற்கு பிறகு அதனுடைய வெளிப்பாட்டை குறைப்பதற்கு இந்த கவுண்டிங்கு, இறைநாமத்தை சொல்லுவது உதவும். கோபம்ங்கிறது விதை பீஜத்திலிருந்து எடுக்கணும். நாம வெளிப்பட்ட நிலையில் அதுதான் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனா விதையிலிருந்து முளையோட என்ன சொல்ற வேரோட எடுக்கணும்னா இறைவனுடைய உதவி இல்லாமல் பண்ண முடியும். என்ன சைக்காலஜி டாக்டர், எத்தனை பிஹெச்டி வந்த டாக்டரா இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை எடுக்க முடியாது. ஏன்னா அவரே கேட்டு பாருங்க, அவர் எந்த இடத்துல கோபப்படுறாரு. அது அவர் வீட்டுல போய் கேளுங்க, அவங்க சம்சாரம் சொல்லுவாங்க அவருக்கு எந்த இடத்துல கோபம் வருது. அவர் எப்படிங்க உங்களுக்கு வந்து கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர் டெக்னிக் சொல்லி தர போறாரு? இறைவனை தவிர வேற யாருனாலே முடியாது. சோ நீங்க துசங்கத்தோட சேர்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? காமம் அதிகம் பண்ணி விட்டுருவாங்க. காமத்தினுடைய அடுத்த கான்சிக்வன்ஸ் என்ன? கோபம். எவ்வளவு அழகா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு போற பாருங்க நாரதர். நீ இங்க மாட்டினா அடுத்து எங்கதான் மாட்டுவ? காமத்துல மாட்டினா அடுத்தது என்னது? கோபத்துல நீ மாட்டித்தான் ஆகணும். தப்பிக்க முடியாதுங்க. அதிக இந்திரிய சுகத்தை தேடுறோம்னா கோபம் அதிகம். அடுத்தது இது ரெண்டுடைய நெட் ரிசல்ட் என்னங்கிறாரு அவரே? மோகம். இது ரெண்டு ஆயிடுச்சு. காமம் அதிகமாயிருச்சு, கோபம் அதிகமாயிருச்சு. அப்புறம் அதனோட அடுத்த நிலை என்னுடைய மனதின நிலை? மோகம். மோகம் என்னங்க? குழப்பம். என்னதுங்க குழப்பம்? எது சரி எது தவறு தெரியாது, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது தெரியாது, குழப்பம். இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா, இப்படி நடந்துக்கலாமா அப்படி நடந்துக்கலாமா, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிட வேண்டாமா, எல்லாம் சாப்பிடறதுல இருந்து இதை சாப்பிடலாமா எல்லாத்துலயும் என்னதான்? குழப்பவாதி. நம்ம சொல்றோம் இல்லையா, சரியான குழப்பவாதி அவன். எதை பேச வந்தானா அதே ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதை அவங்களே நெகேட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு என்ன பேர்? என்ன? குழப்பவாதிமா. சொன்னே இல்ல, அதை நீ அவனே நெகேட் பண்ண, அதுக்கு பேர் என்ன? குழப்பவாதி. பைத்தியகாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது குழப்பம். எது 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 நித்தியம், நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எது நித்தியம் அது அநித்தியம் வரைக்கும் நீங்க கொண்டு போய்க்கலாம் அந்த குழப்பத்தை, மோகத்தை. அடுத்தது இதெல்லாம் நடந்ததுன்னா அடுத்து எது தவிர்க்க முடியாது? ஸ்மிருதி பிரம்சம். ஸ்மிருதி, ஸ்மிருதினா ஞாபகம், அது நாசம். பிரம்சம்னா நாசம் அப்படின்னு எழுதுறீங்களா? நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டு தவத்தினால் பெற்று வச்சிருந்தீங்களோ நல்ல குணங்கள் நிலைகள் எல்லாம் நாசம் அடையும். ஏன்னா இப்படி கோபப்படுறவங்க ஆசைப்படுறவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு பண்பு மரியாதை அடக்கம் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க தவமாக இருந்து. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிரும்? இந்த மூணும் அழிச்சிரும். ஸ்மிருதி மெமரியில் இருக்கிற, ஏன்னா நல்ல நடத்தை நல்ல தவம் இருந்து பெற்ற குணங்கள் ஏதாவது ஆசு தெய்வீ சம்பத் எது வேணா எடுத்துக்க. ஒரு பணிவு அடக்கம், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எப்படி மரியாதையை நடத்துக்கணும், என்ன எல்லா தெய்வ பக்தி எல்லாம் என்ன ஆயிரும் கடைசியில? ஸ்மிருதி ஞாபகத்தில் வைத்திருந்த வாசனையில் இருக்கிற நல்ல தெய்வீ சம்பத்து நாசம். ஸ்மிருதி நாசம். இதுதான் நடக்கும். அந்த காரணத்துவாத். அடுத்த என்ன விட்டாரு? காரணத்துவாத். இதெல்லாம் நடக்குங்கிற காரணத்தினால் எதை அவாய்ட் பண்ண? துசங்க தியாஜ்ய. துசங்கத்தை விற்று, துசங்கத்தை நாம் நீக்க வேண்டும். சத்சங்கத்தோடு என்ன சொல்ல வராரு? சத்சங்கத்தோடு நட்புறவை நாமளே போய் தேடிக்கொள்ள வேண்டும். நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல குரூப் எல்லாமே நாம தேடி போகணும். அதுல சொல்லி கொடுக்கிற பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி, நான் சொல்ல முதல்ல இரண்டிலும் இருந்து கொள்கிறேன்ங்கிறது நடவாத காரியம். ஏன்னா அவங்க 20 வருஷமா எனக்கு ஃப்ரெண்டுங்க, அவங்க என்னால ஃப்ரெண்டால விட்டுட்டு வந்து நான் வேதாந்த வகுப்புலாம் வர முடியாது. பழகுங்க, வேண்டான்னு சொல்லல. அதுகளை ஒதுக்குறதோ வெறுக்கிறதோ ஒதுக்கி வைக்கணுமே தவிர வெறுக்க கூடாது. சரிங்களா? ஏன்னா என்ன யாரு துசங்கம் அதக்கூடாது. கடவுள் பக்தி இல்லாதவர்கள், தர்மத்துக்குட்படாத வாழ்பவர்கள், தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கை இல்லாதவர்கள், மூணாவது வேதத்தை ஒற்றுக்கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாத இறைவன் வாக்காக அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களோட சேர்ந்தீங்கன்னா காமம் குரோதம் மோகம் கடைசியில ஸ்மிருதி பிரம்சம் நாசமாயிதான் வந்து உட்காரும்.
எதனால நம்ம இதுக்கு முன்னால் நீங்க வேதம் படிச்சிருந்துருக்கலாம், எதா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த இதெல்லாம் வந்து அதை நாசம் பண்ணிரும். சோ மனிதன் தெய்வமாகவும் மாறலாம். எப்போ மனிதனா தெய்வமா தான் இருக்கிறான். ஆனா மனிதன் தெய்வமாவது சத்சங்கத்தினால், மனிதன் மிருகமாவது துசங்கத்தினால். நல்லா செஞ்சு பாருங்க, இதுதான் நடக்கும். ஏன்னா மனிதன் வந்து தன்னை உயர்த்திக்கிறதுனா மேல்நிலைனா மனிதன் தன்னை என்ன ஆகலாம், தெய்வமும் ஆகலாம். மனிதன் மேல்நிலைக்கு வரான்னு அர்த்தம். கீழ்நிலை கீழ் ஏன்னா மேல்நிலை கீழ்நிலை என்ன, இது உதாரணம் நானும் யோசனை பார்த்தேன். மேல்நிலைன்னா என்னது, மனிதன் தெய்வமாகலாம், மனிதன் என்ன ஆகிறான், மிருகம் ஆகலாம். சொல்லக்கூடாது, கோபமெல்லாம் மிருகங்களா, அது பசி வந்தாதான் உன்னை அடிக்குது சாப்பிடுது. கோபமெல்லாம் பாவம் மிருகத்தை எங்கேயுமே காணோம், அது உறங்குதே தவிர அந்த பசி நேரத்துக்கு அதை அடிக்குது கொள்ளுது, தன்னை துன்புறுத்தின கோபத்தை வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். சும்மா நம்ம கற்பனையே நம்ம கோபப்படுற பாருங்க, அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மனிதன் மேல்நிலைக்கு போறான்னா தெய்வமாகிறான் சத்சங்கத்தின் மூலியமாக. துசங்கத்தின் காரணம் என்ன ஆகலாம், அவன் புத்தி ஸ்மிருதி பிரம்சம் ஆகும் போது அவன் என்ன ஆயிடுறான், மிருகம். 45வது தரங்காயிதா அபிமே சங்காத்து சமுத்ராயந்தே. மீனிங் மட்டும் கொடுக்குற, விளக்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தரங்காயிதா அப்படின்னா அலைகளை போல் இருந்தாலும், அலைகளை போல எது, சின்ன அலையை போல காமம் குரோதம் சொல்ற பார்த்தீங்களா, மோகம் ஸ்மிருதி பிரம்சம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படித்தான் ஆரம்பிக்கும், கடல் இருக்கிற ஒரு சிறிய அலையை போலதான் மனசுக்குள்ள ஆரம்பிக்கும். தரங்காயிதா அலையை போல அப்படி இருந்தாலும், சின்னதா இருந்தாலும், அது சுனாமி ஆவருக்கு முன்னால என்ன பண்ணிரு, கட் பண்ணிரு. அது காமமா இருந்தாலும் சரி, குரோதமா இருந்தாலும், மோகமா இருந்தாலும், பிரதிபிரம்சம் எதா இருந்தாலும் ஆரம்பத்திலே கிள்ளி எரிச்சிரு, வளர்றக்கு விட்டுறாத. சுனாமியா ஆகிற அளவுக்கு சின்ன அலையா இருக்கும் போதே அடக்கிக்கோ. சுனாமி ஆனதுக்கு அப்புறம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது, அது வேலையை காட்டுங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய சாரம். அலைகளை போல் இருந்தாலும், இமேங்கிறதா, இமேனா இவைகள், இமைகள்லாம் போன சூத்திரத்தோட புரோடோடு. போன சூத்திரத்துல சொன்னாரு, காம குரோத மோக புத்தி பிரம்சம், அதான் புத்தி நாசம். இந்த இவைகள் அலைகளாக உனக்குள் இருந்தாலும் என்ன பண்ண, சங்காத்து அது என்ன ஆயிரும், இந்த எந்த சங்கம், துசங்கத்தோட சேரும் போது சமுத்ராயந்தி சமுத்திரத்தை போல ஆகிவிடும். சின்னதா உனக்குள்ள இருந்திருக்கும், காமம் குரோதம் இல்லாம போய் நம்ம யார்த்தையும் பழக போறதில்ல. தரங்காயிட்ட உனக்குள்ள ஒரு சின்னதா காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் எல்லாமே இருந்திருக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அவ சொல்றது 2 3 மோகம் புத்தி பிரம்சம் இதெல்லாம் அலைகளாக இருந்தாலும், இமேனா இவைகள் எல்லாம் அலைகளாக இருந்தாலும் சங்காத்து, எந்த சங்காத்து, துசங்காத்து அவர்களோடு ஒன்று சேரும் பொழுது இதெல்லாம் என்ன ஆயிருமாமா, சமுத்ராயந்தி. பியூட்டிஃபுல் சூத்திரம். அதெல்லாம் என்னவாயிரும், சமுத்திரம், சமுத்திரத்தை போல் ஆகிவிடும். அலைகளா இருக்கும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சமுத்திரத்தை ஆகிவிடும், சமுத்திரமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.